ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரிபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிபானாஸ் வார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்திருந்தது. அந்த அனிமே எனக்கு அந்த லெவலுக்கு பிடிக்கல. பட் இந்த அனிமே அதை விடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஹீரோவால் குறிப்பிட்ட சில வேர்ட்ஸை மட்டும் தான் பேச முடியும். போக போக உங்களுக்கே புரிய வரும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் 1 எபிசோட் 1. அட என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்க்குறேன். அட நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அச்சோ அந்த வெண்டிங் மிஷின் வில போகுது அப்படின்னு வெண்டிங் மிஷினை காப்பாற்றுறேன். மலை உச்சியிலேருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். நான் செத்துருப்பேன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். அட என்னால் ஏன் நடக்க முடியல, யாராச்சும் காப்பாற்றுங்க. அட இது என்னோட வாய்ஸ் தானா? இந்த வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியுமே. இது வெண்டிங் மிஷின்ல இருந்து வர்றதாச்சு அப்படின்னா நான் அப்படின்னு நம்ம ஹீரோ தண்ணியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா ஹீரோவே ஒரு வெண்டிங் மிஷினாக தான் இருக்கான். வெண்டிங் மிஷின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தான். பட் அதுக்குன்னு ஒரு ஹியூமனாக இருந்தனா ரிபான் ஆகும்போது வெண்டிங் மிஷினாக மாறிட்டேனா. வெண்டிங் மிஷினோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒரு வெண்டிங் மிஷினா எப்படியாவது நடந்துச்சு. இதை பத்தி வருத்தப்பட்டு எதுவும் மாற போறது இல்ல. எனக்கு வெண்டிங் மிஷின் பிடிக்கும். கடவுள் என்ன வெண்டிங் மிஷினாவே மாத்திட்டாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோவால என்னெல்லாம் பேச முடியும்னு செக் பண்ணி பாக்குறேன். இவ்வளவுதான் என்னால பேசவே முடியுமா, என்னால வேற என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டு வாட்டர் 130, கார்ன் சோப் 100 போட்டிருக்கு. நான் இதுக்குள்ள இருக்கிறதோட பிரைஸ் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பிடினா பாயிண்ட்ஸ்னா அது 1000 இருக்கே. நம்ம ஹீரோ பாக்குறான். நீங்க ஏர்ன் பண்ற மணி உங்களுக்கு பாயிண்ட்ஸா மாறும். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ ஃபங்க்ஷனையும் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஓகே பாயிண்ட்ஸை யூஸ் பண்றது மூலியமா ஹாட் அண்ட் கோல்டா வச்சிருக்க முடியும். இதுக்குள்ள இருக்க பொருளை சேஞ்ச் பண்ணுவோம். மிலிட்டரியை நம்ம ஹீரோ செலக்ட் பண்றோம். ஸ்டாக்கை சேஞ்ச் பண்றதுக்கு 10 பாயிண்ட்ஸ் போகுது. இப்படியே நிறைய விஷயத்தை நம்ம ஹீரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறான். எனக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எதுவும் இல்ல. நான் உயிரோட இருக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு எனக்கு 1 பாயிண்ட் போகுது. ஒரு நாளைக்கு எனக்கு 24 பாயிண்ட்ஸ் உயிரோட இருக்க தேவை. 1000 பாயிண்ட் கிட்ட இருக்கு. ஸோ 1 மாசத்துக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கலாம். எனக்குன்னு ஒரு சாலிடான கஸ்டமர்ஸ் வந்து இன்கம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட்ஸ் செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். ஒரு நாளே முடிஞ்சிருது. மனுஷங்க யாரையுமே நம்ம ஹீரோ பார்க்கல. யாருமே வரமாட்டாங்களான்னு யோசிச்சா ஒரு ஃப்ராக் ஆர்மர் போட்டு வந்து நிக்குது. நானே ஒரு வெண்டிங் மிஷினா இருக்கேன். ஃப்ராக் ஆர்மர் போட்டு வந்து நிக்கிறத பத்திலாம் நான் யோசிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஹலோ தேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராக் பயந்து பின்னாடி போகுது. என்ன பண்ண வேண்டாம், என்ன அடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 3 டேமேஜ் பாயிண்ட், டியூரபிலிட்டி டிக்ரீஸ். ஃபுல் டியூரபிலிட்டியோ போயிட்டுனா வெண்டிங் மிஷின் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லுவோம். ஜோ போச்சு அப்படின்னா நான் செத்துருவேன். இதை என்ன மொத்தமா அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. அந்த ஃப்ராக் அதோட ஃப்ரெண்ட்ஸ் வர கூப்பிடுது. ஆக்சி அமலப்பட்டா கண்டிப்பா நான் செத்துருவேன். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி இருக்காதா என்ன காப்பாத்தாதா அப்படின்னு ஹீரோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிளஸிங்னு ஒன்று இருக்கு. இதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் தேவையில்ல, ஃப்ரீ தான் போட்டிருக்கு. சரி நம்ம ஹீரோ அதை செலக்ட் பண்றான். சமனிங், நெக்ரோமன்சி, டெலபதி, மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கு. அதுல பேரியரை நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். இப்போ ஒரு பேரியர் சுத்தி வரமா அந்த தவளைங்களால இப்ப கிட்ட வரவே முடியல. பட் இந்த பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்டா ஒரு பாயிண்ட் கம்மியாகிட்டே போகுது. அந்த ஃப்ராக்ஸோ போட்டு அடி அடிச்சு ஒரு கடத்துல டயர்ட் ஆகி அங்கிருந்து திரும்ப போயிருந்துங்க. டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ திரும்பவும் நார்மல் ஆயிருது. 511 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. வெறும் 10 நாளைக்கு தான் உயிரோட இருக்க முடியும். அதுவும் பிரச்சனை எதுவும் வராம இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். கொஞ்ச நாள் போகுதா அந்த இடத்துக்கு மனுஷங்க யாருமே வரல. அப்பதான் ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர. இந்த இடத்துல ஃப்ராக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல வேலை எதுவும் இல்ல. ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது, விட்டா சாப்பிடாமையே நான் செத்துருவேன் போலயே அப்படின்னு வா சொல்லுவோம். அனிமேல வர அட்வென்ச்சரஸ் மாதிரி வா காஸ்டியூம் போட்டிருக்கால நம்ம ஹீரோ பாக்குறேன். என் பேக் வர தொலைச்சிட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன். அட இது என்னது உள்ள சாப்பாடு மாதிரி தெரியுதுன்னு போய் பாக்குறா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உன்னால பேச முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவோ ப்ளீஸ் இன்சர்ட் காயின்ஸ் நம்ம ஹீரோ சொல்றோம். போட்டாதான் சாப்பாடு கிடைக்குமா? சரி காப்பர் காயின் போடவா சில்வர் காயின் போடவா? நினைச்சா காப்பர் காயின் போகல நம்ம பார்க்கவும் காயின் கன்வர்ஷன் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோ பண்றான். என்ன நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நினைச்சா இது 1000 ஓவாதான் அப்படின்னா ஒரு சில்வர் காயின் வருதா அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்கவும் அப்படின்னா இங்க இருக்கிற கரன்சி பேரு ஓவாவா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியா அந்த பொண்ணு துட்ட போடுற வெண்டிங் மிஷினா மாதிரி ஃபர்ஸ்ட் கஸ்டமரே இந்த பொண்ணு தான். பட்டன் அழுத்தவும் கார்ன் சோப் வந்து கீழே விழுது. நான் கையை உள்ள விடும்போது இது கடிச்சிடாதே நம்ம பயப்படுறா. இது என்னது பரவாயில்லையே சூடா இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்கும்போது அதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன் மேலதான் பாட்டில திறக்கணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி அவ்வளவு திறக்கிறா. அந்த கார்ன் சோப்பை குடிச்சு பார்த்துட்டு பாபு இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இப்படி ஒண்ணு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான். மத்ததையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த கிளியரா இருக்கிறது கண்டிப்பா தண்ணி தான், இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு அடுத்து அங்க இருக்கிற மில்க் டீ மத்த எல்லாத்தையுமே அவ ட்ரை பண்ணி பாக்குறா. அப்படியே சாப்பிட்டு டயர்டாகி அங்கேயே தூங்கிடுதா. அவளுக்கு டேஞ்சர் எதுவும் வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ பேரியரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு செலவு பண்ணதுல மட்டும் நமக்கு ஹீரோக்கு 63 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவோட குப்பைங்க ஆட்டோமேட்டிக்காவே டிசப்பியர் ஆயிருது. அட நான் பாட்டு தூங்கிட்டேனா, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லுவோம். தேங்க்யூ வெரி மச் நம்ம ஹீரோ சொல்றான். நான் மறந்துட்டேன், உன்னால பேச முடியும்ல, இல்ல உன்னால சில விஷயங்கள் மட்டும் தான் பேச முடியுமான்னு கேட்கவோ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு எஸ்னா ஹலோ தாரன் சொல்லு, நோன்னா வேற ஃப்ரேஸ் சொல்லு வா சொல்லவோ டூ பேட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே அப்படின்னா இதை நான் நோன்னு எடுத்துக்கலாமா? என்னோட பேரு லாமஸ், உன்னோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கவோ டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க, இது எதுவும் மிஷனான்னு கேட்கவோ டூ பேட் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தனியா கஷ்டப்படுறியான்னு கேட்கவோ ஹலோ தாரன் சொல்றான். நீ தனியா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு அதான் கேட்டேன். நான் உன்னை ஏன் எடுத்து கொண்டு போவான்னு வா கேட்கவோ ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓகே நம்ம ஹீரோவா தூக்கிட்டே போறா. நான் ஒரு 500 கிலோவாச்சு இருப்பேன், இந்த பொண்ணு எப்படி என்ன அசால்ட்டா தூக்கிட்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் தான் அவளுக்கு ஸ்ட்ராங்கான பிளஸிங் இருக்குங்கிறது தெரிய வருது. எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, எதையாச்சும் நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கீழே வைக்கவும் கார்ன் சோப்லாம் பார்த்தாது வேற எதையாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்றான். இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது சாப்பிட்றதுக்கான்னு கேட்கவும் ஹலோ தாரன் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ இப்போ அந்த சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு பாக்குறா. ரொம்ப
ரொம்ப டேஸ்டா இருக்கா, பட் சால்ட்டியா மட்டும் தான் இருக்கு. அதனால எனக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு நிறைய வாங்கி சாப்பிட்றா. இவளோட காசு அவ்வளோத்தையும் நானே காலி பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு வேற வழி இல்லை, நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ லாமிஸ்க்காக நம்ம ஹீரோ தண்ணியோட ரேட்டை கம்மி பண்ணுறான். நம்ம போகிற வழியில் ஸ்ட்ராடமில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் ஸ்ட்ராடமாக நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லாமிஸ் வந்துட்டியா, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலையே, உன்னோட குரூப் மட்டும் திரும்ப வந்து நீ செத்துட்டேன்னு சொன்னப்போ வருத்தப்பட்டோன்னு சொல்லவும் எனக்கு எதுவும் ஆகலை, இதை நான் லேக் கிட்ட கண்டுபிடிச்சேன், இது ஒரு மேஜிக் டோல்னு சொல்கிறா. டஞ்சனில் நம்ம எது கண்டுபிடிச்சாலும் அது நமக்கு தான் சொந்தம், ஸோ இது உனக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு லேப்ரின்த்னு சொல்ல வராங்களா, ஆனால் இங்கே தான் வானம் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு செக்யூரிட்டி கேட்கவும் இங்கே அவன் கிட்ட கேட்குறேன் லாமிஸ் கேட்குறா. ஹலோ தர நம்ம ஹீரோ சொல்கிறான். அவனுக்கு ஓகே தான் லாமிஸ் சொல்லவும் செக்யூரிட்டி கார்டும் காயினை போட்டு கான்செப்டியும் மில்க் எடுத்து குடிக்கிறாங்க. பாவு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு ஆளுக்கு ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்றும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுத்தையுமே குடிக்கலாம், எங்களால எங்க இடத்த விட்டு வர முடியாது, அப்பப்ப எங்களுக்கு இதை கொண்டு வரையா, நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அந்த கார்ட் சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு சொல்றா. இப்போ இவங்க அந்த வில்லேஜ்குள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தா லாமிஸ் திரும்ப வந்து எதையோ பாக்குறா. ஒரு பொண்ணு கிட்ட எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. லாமிஸ் வந்த உடனே ஒருத்தனை கிக்க விடுற, என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு அந்த ஆளுங்க கேட்கவும் அதை நான் கேட்கணும்டா அப்படின்னு லாமிஸ் வந்துட்டு அவங்கள பஞ்ச் பண்ணலான்னு போறா. லாமிஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவளால பஞ்சோ கிக்கோ கரெக்டா போய் பண்ண முடியல. பஞ்சு செவுத்துல பட்டு உடையிறது பார்த்து அந்த ஆளுங்க பயந்து அங்க இருந்து போயிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து போறா. நான் வந்துட்டேன் லாமிஸ் பிரபலியா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க. எனக்கு எதுவும் ஆகல மோனமின்னு லாமிஸ் சொல்லவும் மோனமி அவளை கட்டி பிடிச்ச ஆளரா. திரும்ப வந்து ஹண்டர்ஸ் கிட்ட கேட்டப்பா அவங்க பயந்தோன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள பழி வாங்குறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க பண்ணதை சொன்னேன். அவங்க குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆமா அது என்னது எதுவும் மேஜிக் ஐட்டமான்னு கேட்கவும் இது சாதாரண மேஜிக் டூல் இல்லை, இவன் ரொம்பவே டிஃப்ரெண்டானவன் அண்ட் எனக்கு நிறைய ஹெல்ப்போ பண்ணியிருக்கான்னு லாமிஸ் சொல்றா. இப்போ லாமிஸ் தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியே நம்ம ஹீரோவை வச்சுட்டு போறா. இளமைகிட்ட எது நீ காட்டுறதுக்கு சர்ஃபேஸ்க்கு போக போறியா, ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிளை யூஸ் பண்ண காசு இருக்கான்னு மீனமை கேட்கவும் இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்க்கிள்லாம் இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லாமிஸோட காசு காலியாவ நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். சரி அப்போ நம்ம ஹோட்டலில் நீ வேலை பாரு, நீ கண்டுபிடிச்ச பாக்ஸ் வெளியவே இருக்கட்டும், அதுக்கு தேவையானது அதுவே வித்துக்கணும், நிறைய கஸ்டமர்ஸ் அது இருக்கிறதுனால என் ஹோட்டலுக்கும் ஆளுங்க வருவாங்கன்னு மீனமி சொல்றா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புதுசா ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கேன், நிறைய பேர் இப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. லாமிஸ் அதை நைட்டு செக்யூரிட்டி கிட்ட போய் கொடுக்குறா. அவங்க அதை சேஃபா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, வயிறு நிறைய மாதிரி சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சொல்லவும் என் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இதுல ஏதோ அவனோட பசியை பார்க்க நம்ம ஹீரோ ஐட்டமா செலக்ட் பண்றான். இதுல புதுசா ஏதோ ஒரு ஐட்டம் வந்திருக்குப்பா, 3 சில்வர் காயின் கேக்குது, விலை அதிகமா இருக்குன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார் யோசங்கிறவன் ஃபர்ஸ்ட் அதை வாங்கி பாக்குறான். பின்னாடியே டாப் எப்படி திறக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கு. வாவ் ஸ்மெல்லே நல்லா இருக்கே, வாவ் இது டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கு, என்ன இன்கிரீடியன்ட்னு தெரியல பட் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி 2 செக்யூரிட்டியா அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் பாப்புலர் ஆகுறான். இப்ப நிறைய கஸ்டமர்ஸும் வராங்க. குளிர்காலங்கிறதுனால அந்த கேண்டோடின்கிற சாப்பாடை நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆட்ஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கையும் நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க. பகல் நேரத்துல நம்ம ஹீரோ கேண்டோடின் விற்கிறது இல்ல, ஏன்னா ஹோட்டலோட வருமானம் பாதிக்கப்படும். இப்போ ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ முன்னாடி வருவோம். ஹலோ தார நம்ம ஹீரோ சொல்றான். அடிச்சா நான் மட்டும் ஃபர்ஸ்ட் பேசினா நெகோசியேஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டவா போறா. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்காகவே லாமிஸ் வந்து ஒரு உட்டன் ஃப்ரேம் ரெடி பண்ணிருக்கா. இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயம் நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி லாமிஸ் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ தேர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஹீலமே நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும். என்ன சொல்ற பாக்ஸோ, உன்னை நீ நான் கூப்பிட்டு இருக்காம பாக்ஸோன்னு கூப்பிடலாம்ல, பாக்ஸோ உனக்கு பிடிச்சிருக்கு தானே கேட்கணும். ஹலோ தேர் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா பாக்ஸோ, சூப்பர்னு வா சொல்றா. இன்னொரு வேர்ல்டுல வெண்டிங் மிஷினா இருக்கிறது அந்த லெவலுக்கு மோசம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால நார்மலா திங்க் பண்ண முடியும், பட் அவன் பேசுற வார்த்தைகள் வந்து குறிப்பிட்ட சில வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் கதை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.